உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் வல்லமையான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டை 2025 தரப்போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு, உம்மை போற்றி புகழ்வதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, அதே நேரத்தில் எங்களோடு இணைந்து வாழ்கின்ற எங்களது அயலாரை, எங்களது அண்டை வீட்டாரை, எங்களது உறவுகளை, எங்களது நண்பர்களை, எங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒவ்வொருவரையும், இன்னும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களோடு, சகோதர சகோதரிகளோடு எங்களுக்கு கிடைத்த கொடைகளை எல்லாம் பகிர்ந்து வாழ்வதற்கு, அவர்களை அன்பு செய்வதற்கு, இல்லாதவரிடத்தில் இருப்பதை பகிர்ந்து வாழ்வதற்காய் கொடுக்கப்பட்ட ஆண்டுதான் யூபிலி ஆண்டு என்பதை நாங்கள் வேதாகமத்திலே வாசித்து புரிந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த வரப்போகின்ற யூபிலி ஆண்டை எங்களது தாய் அன்னை மரியனுடைய பராமரிப்பிலே, அவருடைய பரிந்துரையிலே, அவருடைய வழி நடத்துதலை ஒப்பு கொடுப்பதற்காய் நற்கருணை ஆண்டவரே அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உமது அருளை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாளிலே நாங்கள் எடுக்கின்ற இந்த சிறு முயற்சியை நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த புனிதமான தருணத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் பாதுகாப்பிலே, அன்னையின் பரிந்துரையிலே வருகின்ற யூபிலி ஆண்டை நாம் ஒப்பு கொடுக்கும் விதமாக இந்த நாளிலே நாம் செய்கின்றது ஜெபமாலையின் வழியாக, இதோ இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக அகில உலகில் இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளோடு இணைந்து இதோ இந்த புனிதமான தருணத்திலே அன்னையின் திருப்பாதத்தில் நம்மை நாம் ஒப்படைக்க, நற்கருணை ஆண்டவரிடத்திலே அவருடைய கருணையை, அவரது இரக்கத்தை, அவரது மன்னிப்பை, அவரது அன்பை நாம் நிறைவாய் வேண்டி இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் முழுமையாக பக்தியோடு பங்கெடுப்போம்.
இந்த நற்கருணை ஆராதனை நாம் பக்தியோடு அன்போடு ஆண்டவரின் இரக்கத்தை இறைஞ்சும் விதமாக இதோ அவரை நாம் துதித்து ஆராதித்து நம் ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்துவோம். மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி, சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி, வானகம் திறந்தோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆவியை எமக்கு தந்து அருளை எமதாக்கி, ஆவியை எமக்கு தந்து அருளை எமதாக்கி, அன்பை ஈந்தோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அன்று கல்வாரி மலையிலே இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
எதிரே ஏராளமான மக்கள் கண்ணீரோடு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீருமா எங்களை விட்டு கடந்து போகிறீர் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களது கண்ணீரை, கவலையை கண்ட தெய்வமாக இருந்தீர். இதோ உங்களோடு தங்கி இருக்க, உங்களுக்காக பரிந்துரை செய்ய என்னுடைய தாயே, இதோ உங்களுடைய தாய் என்று சொல்லி நீர் ஒப்படைத்து சென்றதை எண்ணி பார்க்கிறோம். ஆம் இயேசுவே, அன்று முதல், ஏன் அதற்கு முன்பாக நீர் இந்த எங்களுக்கு வழங்கிய அன்னை மரியாவை வைத்துக்கொண்டு இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் மக்களுடைய கண்ணீர் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்களுடைய கதறல் இருக்கிறதோ, கானாவூர் திருமணத்தில் இருந்தது போல மரியாள் அங்கெல்லாம் சென்று அவர்களது குறையை, அவர்களது குரலை கேட்கிற தாயாக இருந்து கொண்டிருக்கிறார். 2025 ஆண்டு யூபிலியை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அதை எண்ணி மரியாவிடம் இந்த மக்களையும் எங்களது பணிகளையும் ஒப்படைக்கிற இந்த அற்புதமான நேரத்திலே, ஆண்டவரே, உம்முடைய அந்த பேரன்பை எண்ணி பார்க்கிறோம். நீர் சாகிற அந்த தருணத்தில் கூட எங்களை மறந்து போகாமல், எங்களை நினைத்தே கொண்டு, எங்களை மனதில் கொண்டு நீர் உம்முடைய அன்னையை எங்களுக்கு மாபெரும் பரிசாக விட்டு சென்றீர். அன்பு தெய்வமே, அந்த அன்னையின் பாதுகாப்பிலே, பராமரிப்பிலே மீண்டும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை மறவாமல் நினைத்தீர். இறந்து போகிற பொழுதும் கூட எங்களை வேண்டாம் என்று தள்ளிவிடாமல் எங்களை எப்பொழுதும் உமது மனக்கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டே இருந்தீர். நன்றி இறைவா, நன்றி நன்றி. நம்முடைய ஒவ்வொரு நன்றி மன்றாட்டுகளுக்கு பிறகு நாம் பாட வேண்டிய பதில் மொழி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வரங்களை அருளும் வள்ளலே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவர் வழியாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், தூய ஆவியார் வழியாக அருள் கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பகிர்ந்தளிக்கும் பரம்பொருளே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. மேலும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக நன்கொடைகளாலும் ஜெபத்தாலும் உதவும் நல் உள்ளங்களை ஆசிர்வதியும். இதுவரை இத்தொலைக்காட்சிக்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கருணை கடலே எம் இறைவா, அகில உலக மக்களுக்காக மன்றாடுகிறோம். இறை வார்த்தையில் வழியில் நடந்து இறையரசை கட்டி எழுப்பும் கருவிகளாக எங்களை பயன்படுத்தி குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானம் நிலவ செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம். மேலும் உமது அருளாசீரை பொழிந்து நாளும் நல்வழிப்படுத்தி வருவதற்காக நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி
இயேசுவே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 மற்றும் 56. லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய மற்றும் 56. மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்ரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு மாபெரும் ஜூபிலி ஆண்டை நாம் கொண்டாடி மகிழ இருக்கிறோம். சிறப்பாய் நடந்தேறவும் அந்த ஆண்டின் திட்டங்கள் எல்லாம் அன்னை மரியாள் வழியாக இறைவன் ஆசீர்வதிக்கப்படவும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தொடர் ஜெபமாலை ஜெபித்து நற்கருணை ஆராதனை வழியாகவும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளிடத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாய் முடியும் என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்வின் அனுபவங்கள். அதே போல இந்த யூபிலி ஆண்டையும் அன்னை மரியாளுடைய பாதத்திலே சிறப்பாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டுக்காக திருத்தந்தை முதல் அடிமட்ட கிறிஸ்தவர்கள் வரை எல்லா நிலைகளிலும் பல்வேறு திட்டங்களை தீட்டி சிறப்பாக இந்த திரு அவை இன்னும் மேன்மையற வேண்டும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு திரு அவையினுடைய எல்லா மக்களும் சிறப்பான ஆசீர்வாதங்களோடு வளம் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டின் திட்டங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நாம் சிறப்பாய் மன்றாடுவோம். திரு அவையின் வளர்ச்சிக்காக திருத்தந்தையர் எடுத்திருக்கிற முடிவு, இறை மக்கள் எடுத்திருக்கிற திட்டங்கள், ஆசைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஈடேற வேண்டும், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சிறப்பாக நாமும் ஜெபிப்போம். இந்த வேளையிலே ஆண்டவர் இது நாள் வரை திரு அவையின் வழியாக அன்னை மரியாள் வழியாக நமக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை புகழ்வோம். ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் இந்த திரு அவையின் வழியாக எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்களை, நன்மைத்தனங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நற்கருணை ஆராதனை வழியாக நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரே அதையெல்லாம் நினைத்து பார்ப்போம். இறைவன் இயேசு வழியாக எப்படியெல்லாம் தன்னுடைய இறைவன் தன்னுடைய திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி நம்மை மீட்டு இருக்கிறார்,
அடிமை நிலையிலிருந்து நமக்கு ஒரு சிறந்த வாழ்வை, நேரிய வாழ்வை, வளமான வாழ்வை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை எல்லாம் உணர்ந்து பார்ப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்திலேயே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா நேரங்களிலும், நம்முடைய பலமான நேரங்கள், பலவீனமான நேரங்கள் அத்தனையிலும் இறைவனுடைய அருட்கரம் இருந்து சிறப்பாய் வழிநடத்தி இருக்கிறதை உணர்ந்து பார்ப்போம். நம்முடைய சுகமான நேரங்கள், சுகவீனமான நேரங்கள் அத்தனையிலும் இறைவனுடைய வல்லமை இருந்திருக்கிறதை நாம் உணர்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே இருக்கிற சிறப்பான செயல்கள், அதை நாம் சந்திக்கிற பொழுது அதிலே வெளிப்பட்ட எதிர்ப்புகள், தடைகள், பிரச்சனைகள் அத்தனையிலும் இறைவன் துணை நின்று காத்து வழிநடத்தி இருக்கிறாரே, அதையெல்லாம் கூட நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். எப்படி இறைவன் சிறப்பாய், அற்புதமாய், அதிசயமாய் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திருக்கிறார், திரு அவையை மேன்மையுறச் செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்தவர்களாக இந்த நேரத்திலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அன்னை மரியாள் சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தவள் ஆண்டவருடைய திருவுளத்தை முழுதுமாக ஏற்றுக்கொண்டதால் இறைவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒருங்கே பெற்றுக்கொண்டாலே, அதுபோல நாமும் முழுவதுமாக ஆண்டவருடைய திரு பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாளைப் போல நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். அன்னைக்கு உரிய பிள்ளைகளாக, இறைவனுடைய வழியிலே வாழுகிற பிள்ளைகளாக இருக்க சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும்
காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். எசாயா நூல் அதிகாரம் 12. உங்கள் பதில்: இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். உங்கள் பதில்: இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். உங்கள் பதில்: இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். உங்கள் பதில்: இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேளைக்காக நன்றி. எங்களை எல்லாம் ஒரே குடும்பமாக இணைத்து ஜெபிக்க அழைப்பு கொடுத்ததற்காக, வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளுடன் 2025 ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டு அதை கொண்டாட எங்களையே தயாரிப்பதற்காக நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, விண்ணகம்தான் எங்களின் சொந்த வீடு. அதை எதிர்நோக்கியவர்களாக திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் 2025 ஆண்டுகளை இதோ கொடுத்து எங்களை ஆசிர்வதித்து வருவதற்காக, இந்நாள் மட்டும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டையும் நாங்கள் தொடங்குவதற்கு முன்பாக ஜனவரி 1ஆம் நாளை எப்பொழுதுமே அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டியவர்களாக இதோ அன்னை மரியா கடவுளின் தாய் என்ற அந்த பெருவிழாவை கொண்டாடி ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னை மரியாவை எங்களுடைய தாயாக நீர் கொடுத்திருக்கிறீர். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சீடர்களை பார்த்து இதோவும் தாய் என்று சொல்லி, இதோ தாயை எங்களிடம் ஒப்படைத்தீர், எங்களை உம்முடைய தாயிடம் ஒப்படைத்தீர். இந்த கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ வேண்டுதல்கள், எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளங்களே பொங்கிக் கொண்டிருக்கின்றன, ஊறிக்கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரே நம்பிக்கை, நீர்தான் எங்களை காப்பாற்ற முடியும், நீர்தான் எங்களை உயர்த்த முடியும், நீர்தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்பது.
அந்த நம்பிக்கையில் தான் இந்த திரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும், எங்களை உயர்த்தும் ஒரே கடவுள் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த யூபிலி ஆண்டை நோக்கி அந்த பயணத்திலே திரு பயணிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இதோ இந்த வேளையிலே உம்முன் எங்களுடைய தேவைகளை எல்லாம் எடுத்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீர் திருவுளம் கொண்டால் நிறைவேற்றி கொடுத்தரலும். ஏனென்றால் இது எங்களுடைய திருவுளம் அல்ல, நீர் சித்தப்பட்டால் மட்டுமே கொண்டால், சித்தம் கொண்டால் மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்பிக்கை ஒன்று மட்டும் எங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களை ஆசிர்வதிக்க முடியும் என்று ஒரே குடும்பமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அன்னை மரியின் பரிந்துரையிலே இதோ எங்களை ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து எங்களை உயர்த்தியறலும். ஆண்டவரே, உம்முடைய விழுமியங்களை தாங்கி வாழக்கூடிய மனப்பக்குவத்தை, மன வலிமையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உம்முடைய கரங்களில் எங்களை தாங்கிக் கொள்ளும். இதோ இந்த வேளையிலே நாங்கள் நம்பிக்கை உணர்வோடு உம்மிடம் எடுத்துரைக்கக்கூடிய இந்த மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு செவிமடுத்திரளும். ஆண்டவரே, செவிமடுத்திரளும். ஆமென். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இவர்கள் அனைவரும் ஆவியானவரின் துணையோடு நாளும் செயல்பட்டு மக்களோடு மக்களாக தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு நம்பிக்கையை மக்களின் மனங்களில் விதைத்திடவும் தங்களது பணி மூலம் இறைவனை பிரதிபலித்து வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாடம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களது பெருமைகளை மட்டுமே இலக்காக கொண்டு பணி செய்யும் நிலை மாறவும், மக்களுக்காக பணி செய்வது அவர்களின் கடமை என்பதை உணர்ந்து மக்களுக்காக நலமான வளமான திட்டங்களை செயல்படுத்தவும், அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி நன்மை தருபவற்றை நாளும் செய்திடவும் வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். வல்லமையின் தேவனே இறைவா, எங்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளுடன் 2025 ஆண்டுக்கான ஜூப்ளிக்கு தயாராகும் நாங்கள் இறைமகன் இயேசுவை சந்திக்க தாய் திரு அவையுடன் இணைந்து எங்கள் பயணத்தை தொடரவும், நம்பிக்கை என்னும் சுடரை அனைவரின் உள்ளங்களிலும் பற்றி எரிய செய்திடவும், இறை நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி உமக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள்,
ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் ஆவியாரினால் வழிநடத்தப்பட்டவர்களாக தங்கள் வாழ்வை அமைத்திடவும், ஒவ்வொரு நாளும் இறையரசின் விழுமியங்களை வாழ்வாக்கி அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்திடவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். யூபிலி கிபி 2025 ஜெபம். விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறியச் செய்த பிறரன்பு சுடரும் உம் அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தட்டி எழுப்புவனவாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். உனக்கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு, எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன் அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் ஆனவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். வாழ்வும் வழியும் ஒளியும் ஆனவர், மாறாத அன்பும் இரக்கமும் உடையவர். இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம், இறைமகன் இயேசுவே என் வாழ்வின் மையம் என்றே ஏற்றிட முடிவெடுத்தேன். நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன்.
தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும் தீமைகள் பாவங்கள் விலகிடவும் தெய்வீக அன்பினை உணர்ந்திடவும் இறைவனில் இரண்டர கலந்திடவும் இறைவனில் இரண்டர கலந்திடவும் இதயத்தின் ஆழத்தில் முடிவெடுத்தேன் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் ஒரு கோடி இடர்பாடு எதிர் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு எனக்காக வாழ்வதெல்லாம் பொய் வாழ்வு என்பதை உன் அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே இறைவா, ஜூபிலி ஆண்டை நாங்கள் அனுபவிப்பதற்காக எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பல்வேறு தருணத்திலே இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே ஜூபிலி ஆண்டு என்பது அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் அளிப்பதாக இருந்தது என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த ஜூபிலி ஆண்டை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கும் தந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கட்டளையிடுகிறீர். கடந்து வந்த பாதைகளை மீண்டுமாக சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இதை எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் விழுந்த தருணங்கள், நாங்கள் போராடிய சமயங்கள், நாங்கள் ஒருவர் மற்றவரோடு உறவு பாராட்டாமல் இருந்த தருணங்கள், நாங்கள் இடர்பட்டு கிடந்த தருணங்கள், வேதனைகளுடைய அந்த ஒவ்வொரு நொடி பொழுதுகள், இவற்றையெல்லாம் மீண்டுமாக திரும்பி பார்ப்பதற்கு, எங்களுடைய வாழ்வையே சீர்தூக்கி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தினால் விழுந்த சமயங்களெல்லாம் நீர் உடன் இருந்ததை எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் மீண்டுமாக எழுந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நீர் உடன் நடந்தீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். பொருளாதாரத்திலே வீழ்ந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் உடன் இருந்தீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். இப்படி பல்வேறு தருணங்களிலே ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர் என்பதை நினைத்து அகமகிழ்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த யூபிலி ஆண்டை இன்னும் ஒரு தருணத்திற்காக எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. முன்னோக்கி பார்ப்பதற்கு, நம்பிக்கையோடு நடப்பதற்கு, உம்மோடு பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவர். நன்றி கூறுகிறோம். பவுலடியார் சொல்வது போல, கழிந்ததை மறந்துவிட்டு, கடந்ததை மறந்துவிட்டு, முன் இருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் கழிந்தவற்றை, பழையவற்றை மறந்துவிட்டு புதியவற்றை, முன் இருப்பவதை கண்முன் கொண்டு நம்பிக்கையோடு உமது கரத்தை இறுக பற்றி கொண்டு இலக்கை நோக்கி, இறையாட்சியை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி நடப்பதற்கான வலிமையை, வாழ்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களோடு இருந்து இந்த ஆண்டு மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீரே உமது பிரசன்னத்தால் அலங்கரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடனிருந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆமென். 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 மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை
அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள்
தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரக்கடவுளை நினைக்கின்றது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.